பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். என்கரேஜ் பை த ஹோலி ஸ்பிரிட் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட ஏசாயா 40வது அதிகாரம் 13வது வசனம் எடுத்துக்கோங்க. கர்த்தருடைய ஆவி அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? ஆமீன். இந்த இடத்துல ஆவியானவரை பத்தி அவர் எவ்வளவு உன்னதம் உயரமானவர், அவரை அளந்து அவர் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சு அவரை அளந்து அவருக்கு போதனை சொல்ற, அவருக்கு அறிவு சொல்றதுக்கு இருக்கிறவன் யாரு, அவருக்கு அட்வைஸ் பண்றது யாரு அப்படின்னு இந்த இடத்துல கேக்குறேன். சோ ஆவியானவருக்கு மறைவா ஒண்ணுமே இல்லை. நம்ம வேதத்துல பார்த்தோம், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இயேசு கிறிஸ்து பரமேறி போகடிச்சு நம்ம என்ன சொல்றாரு, நான் போனாதான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்ப முடியும், நான் போனாதான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப முடியும். சோ இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? பிதாவோட சித்தத்தையும் அவர் கேட்கறதையும் அவர் தேவன் சித்தத்தையும் தெரிந்து கொண்டு நமக்கு ஞானத்தையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலோடு நடக்கிறதையும் எல்லாத்தையும் நமக்கு போதித்து வழி நடத்துவர். அவருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு, அவருக்கு போதனை சொல்றவன் யாரு? அவரை அளவை புரிஞ்சுக்கிட்டு யாருமே இல்லை. சோ அப்படிப்பட்ட ஆவியானவர். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாக எப்படி நம்ம அப்படி இருக்க முடியும்? உங்களுக்குள்ள ஆவியானவர் ஒரு விஷயம் சொல்லிக்கொண்டே வராருங்கரிச்சு, இந்த பக்கம் போகாதப்பா, இடது பக்கம் நடக்காத, வலது பக்கம் திரும்பணும், இந்த விஷயத்தை இப்படி பேசாத, இன்னைக்கு இங்க போகாத, இல்ல இந்த இடத்துல நீ இந்த பணத்தை போடாத, இல்ல உங்க குடும்பத்துல இப்படி இருக்காத, இல்ல ஊழியத்துல இப்படி பண்ணாத, ஏமாத்தாத, இல்ல நீ சோர்ந்து போகாத, இல்ல இப்ப நீ தூங்காத, எழுந்து ஜபி அப்படின்னு சொல்றச்சு அதை கேட்டு நீங்க நடக்கணுமே ஒழிய, இல்லைன்னா அவருக்கு நீங்க அட்வைஸ் பண்ண மாதிரி, இல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், இல்ல இந்த இடத்துல போட்டாக்க வேணாம் இன்னும் நல்லா வரும், இல்ல இந்த இடத்துலதான் நான் போகணும், இல்ல இந்த ஃப்ரெண்டோட நான் பேசியே ஆகணும், இல்ல இந்த நபரை நான் சந்தித்தே ஆகணும், இல்லைன்னா எனக்கு லாஸ் ஆயிடும், என் பிசினஸ்க்கு லாஸ் ஆகும், இல்லைன்னா ஃபேமிலியில சண்டை போட, இல்ல நான் இப்ப எடுத்து சொல்லாட்டி எனக்கு மரியாதை கிடைக்காது, அப்படி இப்படி நீங்க திருப்பி இது பண்றச்சு நீங்க ஆவியானவருக்கு நீங்க அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அது கேட்டு நடக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோம். அவர் சொல்றதை கேட்டு நடக்காம நம்ம திருப்பி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நம்ம சார்பில் நம்ம பேசுறச்சு அவருக்கு ஆலோசனை சொல்லணும். அதான் இங்க போட்டிருக்கு, அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்து அவருக்கு போதிக்கத்தக்கவன் யார்? யார் அவருக்கு பண்ண முடியாது. கர்த்தருடைய ஆவியே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அப்ப ஆவியான நமக்குள்ள இருக்கிறதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதோட மாதிரி நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அதை அப்படியே கேட்டு கீழ்ப்படி நடக்கிறது நமக்கு தான் நன்மை. ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய ஆவியானவருக்கு போதிக்கத்தக்கவன் யாரும் இல்லைன்னு உணர்ந்து, தெரிஞ்சோ தெரியாமலோ ஆவியானவர் சொல்லிச்சு நம்ம ஆர்கியூ பண்ணி கீழ்ப்படியாம போன பாவத்தெல்லாம் அறிக்கைட்டு மன்னிப்பு கேட்டு, அவரை வேதனைப்படுத்துற காரியத்தை மன்னிப்பு கேட்டு, நீங்க சொல்லுங்கப்பா நாங்க அடியன் கேட்டு நடக்கிறோம்னு சொல்லி ஒப்புரவாவும் அவர் சத்தத்தை கேட்போம். இதுக்கும் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சி ஞாபகம் வருது. ஒரு வாட்டி ஆவியானவர் எனக்கு ஒரு விஷயம் சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃபேமிலிலேயே சில விஷயங்கள் நடக்குது. அவர் அதை பேசறச்சு இல்லை என்னை பல வாட்டி எழுப்பி நடந்து ஜபின்னு சொல்றாரு, பல வாட்டி கட்டி சில சத்துருவின் கிரியைகளை கட்டி ஜபின்னு சொல்றச்சு நான் ஜபிக்கிறேன்னு சொல்லுனே தவிர ஆனா நான் உடனே செய்யலை. அப்ப செய்யாம போகச்சு அதுக்கான கான்சிக்வன்ஸ், அதுக்கான சத்துருவின் கிரியைகள் உட்புகுதல், அது எல்லாம் கொலையாடி போகுதல் எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நீங்க சொன்னதை நான் கேட்டு கீழ்ப்படியாம போனதுனால நான் உடனே செய்யாதனால. அப்ப எரேமியா 33:3 சொன்னாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு ஆலோசனை சொல்லி நீ அறியாத உனக்கு எட்டாதமான காரியங்களே உனக்கு தெரியப்படுத்துவேன்னு. அந்த வசனத்தை சொன்னனே தவிர அது எதுக்காக சொன்னா நான் கேட்டு ஜபிக்காம போனதுனால எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு அளவே இல்லை. ஆனா கர்த்தர்கிட்ட நான் ஒப்புரவாய் கர்த்தர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்தார். ஏன் இதை நான் சொல்றேன்னாக்க, அவர் ஒண்ணு சொல்லிட்டானா அது உடனே கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படியாம போனதெல்லாம் நான் அடைஞ்ச நஷ்டம் ரொம்ப. ஆனா கர்த்தர் கிருபையினால மனம் திரும்பின உடனே ஆண்டவர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள உதவி செஞ்சார். அதனாலதான் சொல்றேன், அவர் உங்களுக்கு சொல்றாருன்னா அவர்கிட்ட நம்ம ஆலோசனை பண்ணி அவருக்கு போதனை சொல்ல தேவையில்லை. அவர் சொல்றதை கேட்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சு நடக்கிறச்சு அதன் ஆசீர்வாதம் மிகுதியா இருக்கும். ஆமீன். தகப்பனே உண்மை துதிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் நிறைய நேரத்துல வேதனைப்படுத்திருக்கோம். நீ சொல்லுகிற காரியத்தை உடனே கேட்டு ஒபீடியண்டா கீழ்ப்படியாம போன பாவத்தை மன்னிப்பீராக ஆண்டவரே. உமக்கு ஆண்டவரே ஆலோசனை சொல்லி போதிக்கத்தக்கவன் யார் ஆண்டவரே? உம வேதனைப்படுத்தின காரியங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே நீர் சொல்லுகிற காரியத்தை, நீர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறீர் ஆவியானவரே, நீர் போதித்து வழி நடத்துகிற காரியத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அப்படியே நடக்க, இனி ஆண்டவரே கீழ்ப்படியாமையினால் உங்க வேதனைப்படுத்தாதபடிக்கு கீழ்ப்படிதலின் ஆவியை ஒவ்வொருத்தருக்கும் தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். பரிசுத்த ஆவியானவரோட ஆலோசனையும் அரவணைப்பும் நம்மளோட கூட என்றும் இருப்பதாக. ஆமீன். God bless you.